ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸ். வீட்டில் வேறு எதுவுமே இல்லை, பொட்டேட்டோ மட்டும்தான் இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணோம்னா இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ பால்ஸ் செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சுட்டு தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகாத்தூள், மிளகாவை வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரெட் க்ரம்ஸ். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். கார்ன்ஃப்ளவரை பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைக்கணும். இதோடு நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து டீப் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவைப்படுற எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணணும். இது மாதிரி பொட்டேட்டோவை தோல் உரிச்சு வச்சுருக்கோம்ல, நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சிட்டேன், இங்கே பாருங்கள். இப்போ இதோட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் உப்பு இதை போட்டு திருப்பி பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பாருங்கள், இதை தண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப லிக்விட் ஆக்கிடாதீங்க, கரெக்ட் பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இதோ கரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு இதை இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா அந்த பவுட்ரு ஃபார்ம் ஃபுல்லாக இதுவாகிற வரைக்கும் நல்லா ஒரு கோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செட்டாக எத்தனை நீங்கள் எண்ணெயில் போட போகிறீங்களோ அத்தனையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அப்போ பண்ணி எண்ணெயில் போட்டுக்கும் போது என்ன ஆகிடுனா ஃபஸ்ட்டுக்கும் 4 நீங்கள் ஒரு 5 போடுறீங்களா, அந்த 5ஆவதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது நல்லா குக்காயிருக்கும், அது வந்து லைட்டாக குக்காயிருக்கும். அதனால் ஒரே மாதிரி ஆகணும்னா நீங்கள் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ப்ரெட்டு அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வச்சுட்டு அது லைட்டாக இதுவாக இருக்கும். ட்ரை ஆனப்போ நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ்க்கு ரெடி ஆயிரும். இல்லைன்னா வந்து தோசை தவாவில் ப்ரெட்டை போட்டு நல்லா பரட்டி ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, டோஸ்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக டோஸ்ட் பண்ணி அதை பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் 4 ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒன்றா போட்டுக்கலாம். இது போட்டாச்சு, இது வேகட்டும். அதுக்குள்ளே நான் 2வது நம்ம எண்ணெயில் போடலாம், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஆயிலில் நம்ம போட்டிருக்கோம்ல, அது வேகிறதுக்குள்ளே இது மாதிரி இன்னொரு ஒரு பேட்சை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கும் அது அந்த பேட்சை வந்து எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது பாருங்கள், நான் அதை ரெடி பண்ணுறதுக்கும் இது கரெக்டாக எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் மற்றதையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற பயங்கர ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இது. இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.